அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய உரையில் வள்ளலார் கூறிய ஒரு கதையும் அந்த கதையால் கிடைத்த ஒரு தீர்வையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். கூடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டு திண்ணை அமக்கலப்பட்டு கொண்டிருந்தது. ஆமாம், வித்வான்களின் கூட்டமாயிற்றே. அது அமக்கலத்துக்கு கேட்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ராமலிங்கம் வீட்டுக்குள்ளிலிருந்து வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் எல்லோரும் திண்ணையை விட்டு இறங்கி நின்று பணிவோடு சுவாமி வணக்கம் என்று வணங்கினார்கள். ராமலிங்கம் அவர்களை பார்த்து புன்முறுவலிட்டு வித்வான்களுக்கு வந்தனம் என்று பதில் வணக்கம் செய்தார். வித்வான்களில் ஒருவர் மெல்ல தயங்கி அவர் முன்பாக வந்து அடக்கத்தோடு, எங்களுக்குள் ஒரு சிறு வாதம் என்றார். அப்படியா? அமைதியாக கேட்டார் ராமலிங்கம். ஆமாம் சுவாமி, அதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டினார். ராமலிங்கம் மெல்ல சிரித்து கொண்டே, வித்வான்களே, உங்களுக்குள் வாதம் வந்து விட்டதோ? சரி, உட்காருங்கள், பிறகு சொல்லுங்கள். சரி சுவாமி என்றார்கள் வித்வான்கள். ராமலிங்கம் சிறு திண்ணையில் அமர அவருக்கு எதிரே எல்லோரும் பெரிய திண்ணையில் அமர்ந்தார்கள். ராமலிங்கம் வித்வான்களை பார்த்து, சொல்லுங்கள், எதை பற்றிய வாதம் என்று கேட்டார். உடனே முதலில் பேசிய வித்வான், சுவாமி, அவனின்றி ஓரணுவும் அசையாது என்கின்றேன் நான் என்றவர் இரண்டாவதாக பேசிய வித்வானை காட்டி, இவர் கைவல்யத்தில் உள்ள இந்த ஜீவனால் வரும் சீவனால் வரும் என்னும் பாட்டை எடுத்து கூறி எனது கருத்தை மறுக்கின்றார். இதுதான் சுவாமி எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற வாதம் என்றார். ராமலிங்கம் அமைதியாக சில நொடிகள் எல்லோரையும் பார்த்தார். பிறகு சொன்னார், வித்வான்களே, நல்ல வாதம்தான். இந்த வாதத்திற்கு நான் சாத்திர பிரமாணம் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தியாகாது. ஒரு கதை சொல்கின்றேன், கேளுங்கள். தெருவில் நிர்வாண சந்நியாசி ஒருவர் போனார். ஒருவன் அவருக்கு வாழைப்பழம் கொடுத்தான். இன்னொருவன் பெண்கள் இருக்கும் தெருவில் நிர்வாணமாக போகின்றாரே என்று கோபித்து கல்லால் அடித்தான். மற்றொருவன் அவ்விருவரையும் சாமியாரையும் அழைத்து கொண்டு நீதிபதியிடம் சென்றான். சென்று அந்த இருவரையும் காட்டி, இந்த புண்ணியவான் சாமியாருக்கு பழம் கொடுத்தான், இந்த பாவி அவரை கல்லால் அடித்தான் என்றான். நீதிபதி சாமியாரிடம், உம்மை யார் அடித்தது என்று கேட்டார். சாமியார், வாழைப்பழம் கொடுத்தவன் அடித்தான் என்று சொன்னார். யார் வாழைப்பழம் கொடுத்தது என்று கேட்டதற்கு, கல்லால் அடித்தவன் வாழைப்பழம் கொடுத்தான் என்று விடையளித்தார். நீதிபதி, கல்லால் அடித்தவன் யார் என்று கேட்டார். இட்டு கொண்டு வந்தவன் கல்லால் அடித்தான் என்றார் சாமியார். நீதிபதி வாக்குமூலம் எழுத தெரியாது மயங்கி, இவர் மேற்படியில் உள்ளவர் என்று ஒருவாறு உணர்ந்து அடித்தவனை தண்டித்தார். சாமியாரை போன்றவர்களுக்கு அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது பொருந்தும். பழம் கொடுத்தவன் இவன், கல்லால் அடித்தவன் இவன் என்று பேதம் கொண்டவர்களுக்கு இந்த சீவனால் வரும் என்ற பாட்டு பொருந்தும். வித்வான்களே, உங்கள் வாதத்திற்கு பிரமாணம் கிடைத்து விட்டதல்லவா என்று கேட்டார். வித்வான்கள் அனைவரும் ராமலிங்கம் சொன்னதை கேட்டு வியந்து மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள், சரியான உண்மை விளக்கத்தை சொன்னீர்கள் சுவாமி, எங்கள் சந்தேகம் தீர்ந்தது என்றார்கள். ராமலிங்கம், நல்லது, உங்களுக்குள் இன்னும் ஏதேனும் விஷயம் இருந்தால் பேசிக்கொண்டிருங்கள். எனக்கு சற்று தனிமை தேவைப்படுகின்றது. யாரும் என்னை தொடர்ந்து வர வேண்டாம், நான் மாடிக்கு செல்கின்றேன் என்றார். உத்தரவு சாமி என்ற வித்வான்கள் திண்ணையை விட்டு இறங்கி நின்று அவரை வணங்கினார்கள். ராமலிங்கம் அவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு வீட்டுக்குள் சென்றார். பிறகு வித்வான்கள் திண்ணையில் அமர்ந்து வேறு விஷயத்தை பற்றி வாதத்தில் ஈடுபட்டார்கள். மீண்டும் அப்பாசாமி செட்டியார் வீட்டு திண்ணை அமர்க்கலப்பட்டது. இப்போதைக்கு ராமலிங்க அடிகளார் சொன்ன கதையால் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.